ஃபினான்ஷியல் லிட்ரஸி இன்னைக்கு டேட்ல விமன் கத்துக்க வேண்டிய முக்கியமான லைஃப் ஸ்கில். டிஜிட்டல் ஃபினான்ஷியல் வேர்ல்ட்ல விமன் ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க. இன்னைக்கும் அஞ்சரை பெட்டியில காசு சேர்த்து வைக்கிறது, கொஞ்சமா கோல்டு வாங்குறது, ஒர்க்கிங் விமனா இருந்தா பிஎஃப் அக்கவுண்ட், இதுதான் நமக்கு தெரிஞ்ச அதிகபட்ச சேவிங்ஸ். எனக்கும் ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் இதை பத்தி எந்த நாலேஜும் இருந்தது கிடையாது. நான் என் ஃப்ரீலான்சிங் கரியர் ஸ்டார்ட் பண்ணப்போ நமக்கு தான் பிஎஃப் அக்கவுண்ட் இல்லையே, அட்லீஸ்ட் ஒரு ஆர்டியாவது ஓப்பன் பண்ணணும்னு விளையாட்டா ஸ்டார்ட் பண்ணதான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி. அப்படியே கிராஜுவலா ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஸ்டாக்ஸ்ல இருந்து ஸ்லோவா இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் அதுல இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு வேலை இல்லாம இருந்த டைம்ல கூட அட்லீஸ்ட் 200 rupees ஒரு எஸ்ஐபி எப்பவுமே ஆக்டிவா தான் வச்சுட்டு இருந்திருக்கேன். இது என்ன பண்ணும் அப்படின்னா, விமனை ஜென்ரலா ஃபினான்ஷியல் டிஸ்கஷன்ஸ்லயோ இல்ல ஃபினான்ஷியல் முடிவுகள்லயோ இன்வால்வ் பண்ண மாட்டாங்க. ஒர்க்கிங் விமனா இருந்தாலும் அதேதான். நம்மளோட ஃபினான்ஷியல் லிட்ரஸி ஸ்லோவா இந்த டைனமிக்ஸை ஷிஃப்ட் பண்ண ஆரம்பிக்கும். யாராவது உங்ககிட்ட உன் ஹஸ்பண்ட் தான் உன்னை நல்லா பாத்துக்கிறாருல, உனக்கு எதுக்கு தனியா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா, தயவு செஞ்சு அவங்களை இக்னோர் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பத்தி ஸ்டடி பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க, இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. பிகாஸ் ஃபினான்ஷியல் லிட்ரஸி லைஃப்ல உங்களோட growthக்கு அண்ட் நீங்க கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்றதுக்கு ரொம்ப பெரிய ஸ்டெப்பா இருக்கும்.